அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த பதிவு எதுக்காக போடுறேன்னா, இப்போ நெக்ஸ்ட் மந்த் எலெக்ஷன் இருக்குது. ஸோ அதுக்காக நான் போடுறேன். இப்போ நான் டைட்டில் வச்சுருக்கேன், நீங்கள் பார்க்குறீங்க. திராவிட மாடலில் வந்து கல்வி வளர்ச்சி பெற்றதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்காக நான் இதுனா, நான் எந்த ஸ்டேட்மெண்ட் வச்சாலுமே எங்களோட கேட்டுக்கிட்டு தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, நான் இந்த விஷயத்தில் அரசியலாக இருந்தாலும் நான் எல்லாத்தையும் நட்பாக தான் பழகுவேன். என்னோடய கருத்தை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கிற எப்போவுமே பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த பாருங்கள், என் விரல் தேஞ்சிருக்குது பாருங்கள். ஏன்னா எங்கள் அப்பா காலத்துலேருந்து எங்கள் அப்பா டிஎம்கேக்கு போட்டார், நானும் டிஎம்கேக்கு தான் போடுவேன். படித்த படிப்புப்படி வேலை செய்ய மாட்டோம், குடும்பம் அப்படி இருந்துன்னு சொல்லி பண்ணுறது ஒரு ஜென்ரேஷன் தான். நம்ம 90s 2K எல்லாமே உட்காந்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த இதில் வந்தவன் தான் நானும். எக்ஸ்பிளைன் பண்ணி கிளியராக சொல்கிறேன். டிஎம்கேக்கே ஓட்டு போட்டுருந்தவன். இப்போ எதுக்கு இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இப்போது நான் வந்து எனக்கு மேரேஜ் முடிஞ்சு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து எல்லாத்தையுமே உணர முடியுது. ஏன்னா என்னோடய படிப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா 10th 12th டிப்ளமோ எல்லாமே நான் கவர்மெண்ட் காலேஜில் தான் படித்தேன். நம்ம அந்தளவுக்கு ஒரு மெரிட் ஸ்டூடெண்ட். ஸ்கூலில் காலேஜில் கேட்டாலே நல்லா சொல்லுவாங்க. இப்போ நமக்கு அந்த சர்டிஃபிகேட் தேவையில்லை. ஸோ நான் இப்போ வந்து எலெக்ஷனுக்கு வர்றேன். அதனால் நான் வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, இப்போது லாஸ்ட் வீக் பார்த்தேன், ஆந்திராவில் 3 கேவி ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நியூஸ் படித்தேன். அப்புறம் நம்ம ஊரில் எலெக்ஷன் டைம்லலாம் நான் பார்ப்பேன் எல்லா விளம்பரமும். இப்போ நம்ம டிஎம்கே ஆட்சி வந்து சோறு தான் முக்கியம்னு சொல்லி ஒரு விளம்பரம் போட்டிருந்தாங்க. ஸோ அதையும் பார்க்கும்போது நிறைய வந்தது. ஏன்னா எதுக்குன்னா, இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்னது தான், நம்ம எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் டிஎம்கேக்காரங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, நம்மகிட்ட எப்போவுமே பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ அதில் தப்பு இருந்தால் தவறு திருத்திக்கிறதுக்கு தான் நான் எப்போவுமே போடுறது. குறிப்பிட்டு யாரையுமே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக சொல்லதில்லை. ஸோ அதுக்காக இப்போ மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்னு. இப்போது சின்ன பிள்ளைலேருந்து என் குடும்பமே டிஎம்கேக்கு போட்டவங்க தான், நானும் டிஎம்கேக்கு தான் போட்டேன். இப்போ ஃபஸ்ட் டைம் டிவிகேக்காண்டி போடுறதுக்கு நிற்கிறேன். எதுக்குன்னா, நான் ஸ்கூல் தான், என்னோடய குழந்தைய நான் ப்ரைவேட் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாத சுச்சுவேஷனில் உட்காந்துருக்கேன். ஏன்னா எஜுகேஷன் அவ்வளோ ஒஸ்ட்டு. படிக்கிற பிள்ளைகள் எங்கே படிக்கும்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஒருத்தவங்க கொடுத்தாங்க. படிக்கிற பிள்ளைகள் எங்கே படிக்குன்னா, என் பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போக ரெடியாக இருக்குது, நீனும் வான்னு சொன்னால் முதலாக வெளியில் எழுந்திரிச்சு ஓடுறான். அது வந்து நல்ல பதில் இல்லை. நான் ஆல்ரெடி நான் சொன்னது தான், எனக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் என் பிள்ளைகளும் படிக்கணும்னா, நான் வந்து எனக்கு பாடம் எடுக்கும்போது எனக்கு டீச்சர்ஸ் பிள்ளைகளும் அங்கே படித்தாங்க. ஸோ வந்து அங்கே தரமாக இருக்குதுன்னா கண்டிப்பாக வந்து டீச்சர்ஸோட பிள்ளைகளும் அங்கே படித்தா மட்டும்தான் நான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நம்பி போக முடியும். நம்பிக்கை இல்லாத இடத்துல போய் படிக்க போக முடியாது. ஸோ அதுக்காக தான் நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா, எலெக்ஷன் வரதுனால இப்போது நம்ம காமராஜரை நான் கொண்டுட்டு வரேன். அவர் வந்து ஊருக்கு ஊர் தொடக்கப்பள்ளி அமைச்சர், நம்ம பிள்ளைகள்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு. நம்ம அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, ஊருக்கு ஊர் டாஸ்மாக், ஊருக்கு ஊர் தனியார் பள்ளி. நம்ம காமராஜர் கட்டி வச்ச ப்ரைமரி ஸ்கூலில் அது வந்து மிடில் ஸ்கூலாக டெவலப் ஆகிருக்குன்னா எனக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுங்க, அது ஹை ஸ்கூலாக இருக்குன்னா ஒரு லிஸ்ட்டு கொடுங்க, அது வந்து ஹையர் செகண்டரி ஆகுதுன்னா ஒரு லிஸ்ட்டு கொடுங்க. எல்லாமே க்ளோஸ் பண்ணக்கூடிய லெவலுக்கு. இப்போ ப்ரைமரி ஸ்கூல் எல்லாமே இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலே கிட்டத்தட்ட மூடக்கூடிய லெவலுக்கு போயிட்டு, சம்பளம் மட்டும்தான் அதிகமாக இருக்குது, சிஸ்டம் எதுவுமே சரியில்லை. ரஜினி தான் சொன்னார் சிஸ்டம் சரியில்லைன்னு, ஆனால் அவரே எங்கேன்னு காணலை, தேடி கண்டுபிடிக்க வேண்டிய இருக்குது. இப்போ வந்து நம்ம கல்வி வந்து திமுக ஆட்சியில் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டு, அதுக்காக தான் நான் சொன்னது. ஏன்னா பணம் இருந்தவங்க மட்டும்தான் படிக்க முடியும், அந்த லெவலுக்கு போயாச்சு. ப்ரைவேட் ஸ்கூலுக்கு மட்டுமே மக்கள் போக வேண்டிய லெவலுக்கு, கிட்னியை விற்றாது பிள்ளை வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறான். அதான் நடக்குது இன்றைக்கி. திராவிட மாடல் ஆட்சியில் கல்வி வந்து எதுவுமே சரியில்லை. நான் பார்த்திங்களா, ஆந்திராவில் வந்து 3 ஸ்கூல் ஓப்பன் ஆகிருக்குன்னா கேவி ஸ்கூல், நம்ம ஊரில் சிபிஎஸ்சி ஸ்கூல் ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நம்ம அரசாங்கம் எழுதி கொடுத்தது எல்லாமே அதுக்கு தான். அதனால் நீங்கள் வந்து மக்கள் வந்து தரமான கல்வி வேணும்னா, திரும்பவும் நான் சொல்கிறேன், தரமான கல்வி வேணும்னா அது எங்கேனாலும் பிள்ளைகள் படிக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டுன்னு முக்கியம் இல்லை. ஆனால் அரசு பள்ளி வந்து மறுபடியும் டெவலப்மெண்ட், இட் ஷுட் பி க்ரோத்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, இனி உள்ள காலத்தில் வந்து எல்லாமே காலத்துக்கெல்லாம் மாறி போகணும். இப்போ எனக்கு 4 லாங்குவேஜ் தெரியும்னு சொல்லி யாரையுமே வந்து இந்த லாங்குவேஜ் படிங்கன்னு சொல்லி நான் சொன்னது கிடையாது. நான் நான்வெஜ் பிரியர், எப்போவுமே நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய உங்களை யாரையுமே அப்படி சாப்பிட சொல்லதில்லை. ஆனால் இன்றைக்கி டேட்டுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் இனி வந்து ஆப்ஷனல் லாங்குவேஜ் வந்து ஆகணும். உனக்கு எந்த லாங்குவேஜ் மஸ்ட்டுன்னு தெரியுதோ அதை நீ படிச்சிக்க, அதை படித்தா மட்டும்தான் உன்னால் முடியும். ஏன்னா ஆப்ஷனல் லாங்குவேஜ் இல்லாமல் எதையுமே நீங்கள் வந்து கொண்டு போக முடியாது. இப்போ நான் எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னா, அடுத்த ஒருத்தர் கமெண்ட் பண்ண வருவான், ஆப்ஷனல் லாங்குவேஜ் நீ எதையும் படிச்சிக்கோ. 10 லாங்குவேஜ் படித்து நீ டாக்டர் ஆக முடியாது, ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ நீட் எக்ஸாம் எழுதினா தான் பாஸ் ஆக முடியும். அப்படி இப்படிலாம் அரசாங்கம் சட்டங்கள் போடுது. உன்னோட கடமை என்னென்னா, நீ வந்து நல்லா படித்தா மட்டும்தான் முடியும். ஆனால் இங்கே கார்ப்பரேட் மயம் நடக்குது. அந்த கார்ப்பரேட் மயம் என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா நல்ல தரமான கல்வி, நல்ல ஸ்கூலு, நல்ல முக்கியமாக ஹிந்தி தமிழ் இதை வச்சு தான் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே தமிழும் ஹிந்தியும் இங்கிலீஷும் கிடச்சிட்டுனா சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு போக மாட்டான். அரசியல் அங்கே தான் நிற்கிது. அதனால் சரி பண்ண வேண்டியது அரசு தான். இப்போது நீங்கள் வந்து நான் ஒருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து
அவருக்கு ஓட்டு போடுங்க. அவங்க கொண்டுட்டு வரலன்னா, இன்றைக்கி நான் டிஎம்கேக்கு இது அகென்ஸ்டாக போட்டவன், 10 இயர்ஸ் பேக் போனீங்கன்னா டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக போட்டவன். ஸோ இதே இது எங்கள் டிவிக்கே வந்து தப்பு நடந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அகென்ஸ்டாக நான் பேசுவேன். ஏன்னா எனக்கு என்ன பாருங்கள், கை இருக்குது, உழைக்க தைரியம் இருக்குது. கட்சி பைசா வாங்கி சாப்பிட்றவன் தான் அதுக்கு அடங்கி போகணும். எனக்கு அப்படி தேவையில்லை. கடவுளை மட்டுமே நம்புவேன். கடவுளை மதத்தால் நம்ப மாட்டேன், நல்லதில் நம்புவேன். அவ்வளோதான். கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. அது டிவிக்கேக்கு போடுங்க, என்னை நம்பி போடுங்க. நான் வந்து உங்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக பண்ணித்தருவேன். அப்படி முடியலன்னா உங்களை நான் வந்து போராடுவேன். நன்றி. மற்றும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.